இது உங்கள் கதையல்ல, வரலாறு. மேற்கு தொடர்ச்சி மலை இந்திய துணைக்கண்டத்தின் மேற்புறத்தில் அரபிக்கடலுக்கு இணையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவோட மேற்கு பகுதியில் மிக நீளமா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் குஜராத் எல்லையில் தபதி ஆற்றுக்கு தெற்கே தொடங்கி கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா என 5 மாநிலங்களில் பரவி கிடைக்கக்கூடிய இந்த மலைத்தொடர் கன்னியாகுமரியில முடிவடையுது. சுமார் 1600 சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவும் சராசரியா 3900 அடி உயரமும் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலை பல்லுயிரினங்கள் வாழக்கூடிய 8 இடங்கள்ல ஒன்னா இருக்கு. அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை தடுத்து மழைப்பொழிவை தரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையானது மேற்பகுதியில் உள்ள கேரளா மற்றும் மேற்கு கடற்கரையில அதிகமான மழைப்பொழிவையும், கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள தக்கான பீடபூமிக்கு குறைந்த அளவு மழைப்பொழிவையும் தருகிறது. கிட்டத்தட்ட நாட்டினுடைய 40% நீர் உற்பத்தி இதன் மூலமா கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லங்க, தென்னிந்தியாவோட பல முக்கிய ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகுது. இப்படிப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க நாம தவறுனா வயநாடு போன்ற பல பேரழிவுகளை நாம சந்திக்க நேரிடும்.